ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதோ இந்த ஜேடிகிவி மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் அவங்க கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜேடிகிவிக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது என் தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நான் உங்களோடு கூட வேத வசனத்தை பேசுவது முன்பதாக ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிறோம். உங்களுடைய வசனம் வல்லமையாய் பரப்பிட்டு வரட்டும். அது லட்சங்களாய் கோடிகளாய் ஒவ்வொரு இருதயத்தில் பதியட்டும். அவருடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும். பெரிய காரியங்களை செய்யட்டும். அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யட்டும். ஆண்டவராய் இயேசுவே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றப்படட்டும், தொடப்படட்டும். அவங்கள காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவர் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அவர் உங்களை பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னென்றால் மீட்பு. மீட்பு என்றால் என்ன? முதலாவது, மனிதன் பாவத்திலே இருக்கிறான். மனிதன் பாவத்துக்கு நிவாரணம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படியாக ஒவ்வொரும் இரத்தம் சிந்துதல் மூலியமாக அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்று இன்றைக்கு பொதுவாக எல்லாருமே அதை நம்புகிறார்கள். ஒரு ஆடையோ ஒரு கோழியோ பலி கொடுத்து அதன் மூலயமாக அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று, அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அதில் எல்லாவற்றையும் செய்து காரியங்கள் எல்லாம் செய்த மூலயமாக அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையான சம்பவம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் டிபெட் என்ற பகுதியில் ஊழியத்துக்கு போனார். அவரோடு கூட உதவியாளர் ஒருத்தர், அப்புறம் கைடு, அதாவது அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கைடை அவர் கூட்டிக் கொண்டு அவர் சென்றார். அப்படி அவர் சென்றபோது இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அவர் இடத்துக்கு நடந்து அந்த பனிப்பாறைகள் நடுவில் பனி இருக்கிற இடத்துல, அது ஒரு மலைப்பகுதி, அது ஒரு மலைப்பகுதியில் அங்கே வாகனங்கள் ஓரளவுக்கு தான் செல்லும், அதற்கு மேலே செல்லாது. இப்படியாக அவர் போய் ஒரு இடத்துல ரொம்ப களிப்பாக இருந்தது, டயர்டாக இருந்தது என்று சொல்லி ஓய்வெடுக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல ஓய்வெடுத்தார்கள். அவர்கள் கொண்டு போன உணவு எல்லாம் கொஞ்சம் காலியாகி விட்டது. திடீரென்று அவருக்கு ஒரு கால் வலி வந்தது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவரால் அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க கூட வந்த அவருடைய உதவியாளர், அப்புறம் அந்த ஊரில் உள்ள அந்த கைடு, அதாவது இடத்துக்கு கூட்டி கொண்டு செல்லுகிறவர், அவர் ரெண்டு பேரும் அவரை தூக்கி கொண்டு கொஞ்சம் தூரம் அந்த பனிப்பாறையில் கஷ்டப்பட்டு ஒரு கிலோமீட்டர் தூக்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவரை இறக்கி வைப்பாங்க. திருப்பி 1 கிலோமீட்டர் தூக்குவாங்க, இறக்கி வைப்பாங்க. இப்படியாக அவர்கள் அதுக்குள்ளே இருட்டி விட்டது, இரவு வந்து விட்டது. அப்போ அவருடைய உதவியாளர் சொன்னார், நான் கீழே ஊரில் போய் யாரையாவது பார்த்து மெடிக்கல் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இந்த கூட இருந்த இன்னொருத்தர் கைடு, அவரும் என்ன சொன்னார், நானும் இன்னொரு வழியாக போய் நாங்கள் 2 பேரும் போய் பார்த்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த இடங்களிலே டென்ட் அடித்து உட்கார்ந்துருப்பார்கள். அப்பொழுது இவர் ரொம்ப முடியாமல், ஆண்டவரே, இவர் ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இங்கே இப்படி மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் எங்களுக்கு வழியும் தெரிலையே, என்ன பண்ணுகிறது என்று தெரியவில்லையே, இங்கேருந்து ஃபோன் நெட்வொர்க்கும் எடுக்காதே,
எந்த நெட்வொர்க்கும் எடுக்காதே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ போன ஆட்கள் ஒரு நாள் ஆச்சு, ஏன்னா கீழே போகிறதுக்கே அரை நாள் ஆயிரும். போய் சேர்ந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அந்த அளவுக்கு வெகு தூரம் இவர்கள் வந்து விட்டார்கள். அப்படியாக கடைசி 1.5 நாள் ஆயிடுச்சு. அவர் அந்த உதவியாளர் போய் அங்கு உள்ள நம்மளுடைய இந்திய இராணுவத்தினிடம் அதிகாரிகள்கிட்ட பேசி, இப்படி ஒரு இடத்துல நாங்கள் வந்தோம், இப்படி மாட்டிக்கிட்டோம், அவரால் நடக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க ஹாஸ்பிட்டல், இராணுவ ஆஸ்பத்திரி டாக்டர் எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரு ஹெலிகாப்டரில், அதே சமயம் கைடும் ஒரு ஆளை பார்த்து அவரும் ஒரு ஆளை நடையிலே திருப்பி கூட்டிகிட்டு வரார், நடந்தே வருகிறார். அவர் இந்த இந்த கால்லாம் சுளுக்கு எடுக்கிற வைத்தியர் அப்படியாக கூப்பிட்டு வரார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் அடுத்த நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆகிவிட்டது. சாப்பாடும் எல்லாம் காலியாகி விட்டது. ஆண்டவரே, கொஞ்சம் ரொம்ப வலிக்குது, ஆனால் உயிர் தான் இருக்குது, நீங்கள் தான் உங்களுடைய சித்தமானால் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது யாரோ பக்கத்தில் அவர் முதுகை தட்டி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் அல்லவா உன்னை மீட்டு கொண்டேன், நீ சிறு வயதில் இருக்கும்போதே நான் அல்லவா உன்னை அழைத்தேன், நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன், அதனாலே இந்த இடத்துலேருந்து உன்னை மீட்டு கொண்டு பத்திரமாய் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். திரும்பி பார்க்குறார், யாருமே இல்லை. ஆனால் அந்த சத்தம் அது அப்படி அவர் பேசினது திரும்பி பார்க்கும்போது யார் இல்லாத போது அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஓ, ஆண்டவர் இங்கே நம்மள்கிட்ட பேசிட்டு போயிட்டார், இனிமேல் நான் கவலைப்பட போதில்ல அப்படின்னு. பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் ஹெலிகாப்டரு கரெக்டாக தேடி அவங்க அதுக்கு முதல் நாளே கிளம்பியிருக்காங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியாதனால எந்த இடம்னு, அப்போ அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டு, கொஞ்சம் வெதரும் நல்லா கிளியராக இருந்திருக்கு, வானிலையும் நல்லா இருந்திருக்க சமயத்தில் அவர்கள் நேராக இவரை பார்த்துட்டாங்க. இவர் அப்படியே இங்கேருந்து கை காட்டுறாரு. அப்படியே அவங்க ஹெலிகாப்டரில் இவரை ரெஸ்கியூ பண்ணி இவரை மீட்டு கொண்டு இவரை அங்கே உள்ள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் சிகிச்சை கொடுத்து, அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் சென்னை திரும்பினார். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்படி மீட்பு என்பது ஆண்டவர் நம்மளை தேடி மீட்டெடுத்தார், நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். ஒரு மனிதன் பாவம் என்றால் என்ன? முதலாவது, பாவம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறது எல்லாம் பாவம்தான். ஆண்டவர் சொல்கிறதை கீழ்ப்படிந்து அவர் வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறதும், அவர் நம்மளோட பேசுகிறதும், அவர் நம்மளோடு இடைப்படுகிறதும், சொப்பனம் மூலமாய் தரிசனம் மூலமாய் அவர் பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். அது கீழ்ப்படியாமல் போகும்போது தான் அது பாவம் வருகிறது. இப்படி தான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். இதுதான் பாவம். மீட்பு என்றால் என்ன? பாவத்தில் கிடக்கிற இந்த மனிதனை, பாவத்தில் கிடக்கிற சகோதரியை, பாவத்தில் கிடக்கிற வாலிபனை, பாவத்தில் கிடக்கிற வாலிப சகோதரியை மீட்டு எடுக்க பழைய ஏற்பாட்டிலே எல்லா வாக்குத்தத்தங்கள் கூறப்பட்டது, மீட்பை பறித்து வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனால் கடவுள் மனித அவதாரத்திலே இயேசுவாய் இந்த பூமிக்கு அவர் ஸ்தானத்தையும் அவர் இருக்கிற இடத்தையும், அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், வார்த்தையினால் சொல்லி சொல்லி சிசித்தவர் இந்த உலகத்தை. அப்படிப்பட்ட இயேசு மனித அவதாரத்தில் இறங்கி நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய மீறுதல்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இதுதான் சொல்லுகிறது. ஆண்டவர் எவ்வளோ பாருங்கள், எபேசியர் 1:7 சொல்லுகிறது, அவர் நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார்.
எப்படி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையால் ஆக்கியிருக்கிறார். அவர் நமக்கு பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியும் அவரே சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு அந்த சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த இயேசுநாதர் என்பவர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கம். இது ஒரு மதம் அல்ல. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளில் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துயரங்கள், சவால்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், வியாதிகள், நடக்க முடியாத சூழ்நிலைகள் மற்றும் வேலையில்லாத தன்மைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, கல்யாணமாயும் திருமணமாயும் எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்லை, கிடைக்குமா என்று சொல்லி அலைந்து திரிந்து கஷ்டப்படுகிறீர்கள். திருமணமாகலையே, வயதாய் கொண்டே போகிறதே என் மகளுக்கும் மகனுக்கும் என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்கள். இப்படி இன்னும் சம்பாத்தியம் பத்தலையே, கடன் வாங்குகிறேனே, கடன்லே நான் மூழ்கி இருக்கிறேனே, ஜானேரி மூலம் சறுக்குதே என்று சொல்லுகிறீர்கள். அல்லது என் வாழ்க்கையில் என்னதான் சாபமோ, நான் முன்னுக்கு வர முடியலே என்று சொல்லுகிறீர்கள். இது எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே உங்களுக்காக சுமந்து தீட்டு விட்டார். எபேசியர் 1:7 அவர் நம்மளை பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து நம்மளை மீட்டு எடுத்து விட்டார். அதனாலே இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வமாக, குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை இடுங்கள். இயேசுவே, என்னை காப்பாற்றுங்க, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, எனக்கு யார் உதவி செய்யக்கூடும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இயேசு ஒருத்தர் தான் உங்களுக்காக உதவி செய்ய முடியும். வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. அவர் மனிதர்களை அனுப்புவார், உங்களுக்கு உதவி செய்ய மனிதர்களை அனுப்புவார். கரெக்டான நபர்களை அவர் அனுப்புவார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவர் தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார், நம்ம அக்கிரமங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், நம்மளை வியாதியிலிருந்து மீட்டு கொண்டார், அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகும்படி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர் அவர். இயேசு ஒருவரே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாகுங்க. நசரேயனாகிய இயேசுவின் தழும்புகளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், வியாகுலங்கள், வேதனைகள் நீங்கட்டும், விரக்திகள் நீங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கைகூடி வர பண்ணுங்க. என் ஆண்டவராக இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்க. ஊழியம் செய்வர்கள் ஊழிய பாதையில் உயர்த்துங்க. ஆண்டவரே, உண்மை அறியாதவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். என்னை தேடி வந்து மீட்டிங்களே, என்னுடைய பாவங்களை மன்னித்தீங்களே, அக்கிரமங்களை மன்னித்தீங்களே, உங்களுடைய பிள்ளையாக மாற்றினீங்களே, உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே என்னை அழைத்தீங்களே, அதே போல் ஒவ்வொருத்தரையும் அவர் என்னென்ன விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு தேவ சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், இளைப்பாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு எப்படி நம்ம எபேசியர் 4:22-24 என்ன சொல்லுகிறது என்றால், நம்மளை பலவிதமான ஏமாற்றங்கள், டிசீட்ஃபுல்னஸ்லேருந்து நம்மளை விடுதலையாக்க விரும்புகிறார். நம்ம அதையும் இதையும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதான் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த அனிமல் சேனல், இந்த அனிமல்ஸ்லாம் வருகிற சேனல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காட்டு மிலா, நிறையா கொம்பு இருக்கும் பாருங்கள். அந்த கொம்புள்ள ஒரு மிலா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு வேலி போட்டிருக்காங்க. அது ஒரு ஜூ மாதிரி, மக்கள்லாம் வந்து பார்க்குறோம். அந்த வேலியில் அந்த கொம்பு மாட்டிக்கிச்சு. அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி முட்டி வெளியே வரணும்னு பார்க்குது. கொம்பு மாட்டிக்கிச்சு, அது சரீரம் ஒரு கால் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாதபடி கஷ்டப்படுது. 2 பேர் போகிறாங்க.
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் அந்த கொம்பு மாட்டியிருக்க இடத்துல கட்டிங் பிளேயர் எடுத்து கட் பண்ணி, அது விட மாட்டேங்குது. இவங்கள குத்த வருது கோவத்தில். ஏன்னா அதுக்கு வேதனை, அதுக்கு தெரியாது. 5 அறிவு உள்ள ஒரு மிருகம். இது ஏதோ இதை அட்டாக் பண்ண வர்றாங்கன்னு நினச்சிட்டு, இதை கஷ்டப்படுத்த வர்றாங்கன்னு நினச்சிட்டு அது கொம்பை வச்சு குத்த பார்க்குது. ஆனால் இவங்க அப்படியே பிடிச்சி அந்த கொம்பு அந்த வலையிலேருந்து அந்த கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணி அதை மீட்டு எடுத்து அதை திருப்பி உள்ள காட்டுக்குள்ளேயே அனுப்பிடுறாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம எதுலேயோ கட்டப்பட்டு இருக்கிறோம். வாழ்க்கை எதுலேயோ கட்டப்பட்டு இருக்க. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லை, நமக்கு ஒரு நோக்கம் உண்டு, நமக்கு ஒரு திட்டம் உண்டு, நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நமக்கு அவர் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அதை நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். அதனால நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கும் நாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக என்று வள்ளுவர் சொன்னார். அதே மாதிரி நான் அந்த இயேசு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்துருக்கேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கிறபடினால் இவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்படியாக எப்படி இந்த காட்டு மிலா இந்த மானை எப்படி 2 பேர் வந்து மீட்டு எடுத்து அனுப்புனார்கள். இல்லைனா அது ஃபுல்லாக அங்கேயே தான் மாட்டிகிட்டு இருக்கும். நம்மளும் எதுலேயோ ஒன்றில் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். எப்படி அந்த ஊழியக்காரர் அந்த பனிப்பாறையில் அவ்வளோ அடி உயரத்தில் அவர் மாட்டிக்கொண்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாரோ, அது பின்பாக அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவர்கிட்ட வந்து நான் உன்னை மீட்டுக்கொள்வேன் மகனே, பயப்படாதே என்று சொன்னது போல் அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ செய்த பாவத்தை நம்ம திரும்பி செய்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. இயேசுவே, உங்களை போல என்னை மாற்றுங்க, உங்களை போல எனக்கு குணத்தை கொடுங்க, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய மனத்தாழ்மையினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய நீடிய பொறுமையினால் எனக்கு நிரப்புங்க, உங்கள் பரிசுத்தத்தை எனக்கு வைங்க, உங்கள் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் இதை கொடுங்க. என்னுடைய ஜென்ம சுவாபம் எனக்கு வேண்டாம். என் சரீரத்தில் ஓடுகிற அந்த டிஎன்ஏ, அந்த ரத்தம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தம் என் ரத்தத்துக்கு மேலே ஓடட்டும். என் சரீரத்தை உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிச்சிருங்க. அப்படி என்று நீங்கள் கேட்கும் போது உங்களை ஆண்டவர் மீட்டுக்கொள்கிறார். உங்களை தேடி வந்து அவர் மீட்டுக்கொள்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை நிலைநிறுத்துவார். நீங்களும் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டேன், எவ்வளோ காரியங்களை நான் செஞ்சுட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இல்லையே. அவர் உங்களை முன்னேற்றுவார், அவர் உங்களை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினச்சாங்களோ அவங்க மத்தியில் முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்கள்னால் உங்களை வெறுக்கிறவங்க, உங்களை விரோதிக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு முன்பாக அவர் உங்கள் தலையை உயர்த்தி அவருடைய எண்ணெயினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடரும். அவரை பிடித்துக்கோங்க, அவரை சார்ந்துக்கோங்க. உங்கள் கவலையெல்லாம் அவரிடத்துல இறக்கி வைங்க, உங்கள் பாரங்களெல்லாம் அவரிடத்துல இறக்கி வைங்க. உங்கள் இருதயத்தில் உள்ள கசப்பு எல்லாரையும் மன்னிச்சுங்க. நான் கூட ஒரு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் ஆண்டவரை அறியாத ஒரு பிரதர். அவர் சொன்னார், என்கிட்ட மன்னிப்புலாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நான்லாம் யாரையும் மன்னிக்க மாட்டேன். இயேசு சொன்னார் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் முதல் வார்த்தை பேசினார். அந்த மாதிரி மன்னிக்கிற குணம் இயேசு உங்களுக்கு கொடுப்பார். போட்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, கோவப்படாதீங்க, வார்த்தையை தவற விட்டு பேசிடாதீங்க, முன்கோவப்பட்டுறாதீங்க. எல்லாவற்றையும் உங்கள் குணங்கள், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இச்சைகள். எனக்கு
ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு என் சிந்தையில் போராடுது, என் எண்ணங்களில் போராடுது, எனக்கு கெட்ட எண்ணங்களாக வருகிறது. உங்கள் சிந்தைகளை காலையில் எழுந்திரிச்சோன்னே அவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். அதுதான் உங்கள் ஆத்மா. உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணம், உங்கள் அறிவு, உங்கள் யோசிக்கிற திறன், இதுதான் உங்கள் ஆத்மா. அது அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் ஆவி, உங்கள் மனசாட்சி தான் ரட்சிக்கப்படும். உங்கள் சிந்தையும் உங்கள் சரீரமும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இது இருதயத்திலே இயேசு தங்குகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. என்ன செய்ய போகிறனோ என்று சொல்லி தேங்காதீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். உங்கள் தனிமையில் நீங்கள் அழுத அழுகையெல்லாம் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நான் சொன்னேன் அல்லவா, இந்த மீட்பு சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து விட்டார். உங்களுடைய வினை, உங்களுடைய கர்மம், உங்களுடைய தோஷம், உங்களுடைய அங்க பிரதிஷ்டை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு நேராய் திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு நேராய் ஒப்பு கொடுங்கள். உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். உங்கள் மனசாட்சிக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். நீங்கள் சின்ன ஒரு தவறு செஞ்சாலும், ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் பண்ணாலும், அல்லது பொய் சொன்னாலும், ஏமாத்தினாலும், களவு செய்தாலும் அதை உணர்த்துவார். நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்த்துவார். அப்போனா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அந்த மீட்பு விட்டுச்சு. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற தவறுகள், பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா நான் செஞ்சுட்டேன், இப்படி பொய் பேசிட்டேன், இப்படி ஏமாற்றிட்டேன், இப்படி களவு செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், தொடர்ந்து இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க என்று கேளுங்க. இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். உங்கள் கோபம், எரிச்சல், வீண் வைராக்கியம், கசப்புகள், எல்லா மேட்டிமைகள், பெருமைகள், அகந்தைகள், அகங்காரங்கள், வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விடுங்க. இயேசுவை போல அன்புள்ளவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய், பரிசுத்தமாய், ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகள் உடையவர்களாய், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையட நிறைந்தவர்களாய் காணப்படுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், கடன் பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்குள்ள இந்த வியாதி பிரச்சனை இருக்குது, எனக்குள்ள இந்த தொந்தரவு இருக்குது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேது, எனக்குள்ள ஒரு பயம் பிடிச்சிருக்கு, எனக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது, சமாதானம் இல்லை, எனக்குள்ள இந்த வேதனை இருக்குது, எனக்குள்ள இந்த கசப்பு இருக்குது, எனக்குள்ள இந்த கோபம் இருக்குது, எனக்குள்ள இந்த வைராக்கியம் இருக்குது. ஆண்டவருக்கு மேல வைராக்கியம் இல்லை, தேவையில்லாத வைராக்கியங்கள் இருக்குது. இவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். ஆண்டவராகிய இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு நிம்மதியை தருவார், சந்தோஷத்தை தருவார், இளைப்பாறுதலை தருவார். மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த மீட்பு என்ன செய்யும்னா, மீட்பு உங்களுக்குள்ளே இருந்து சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், நிம்மதியும், இளைப்பாறுதலையும், நம்பிக்கையும், தைரியத்தையும், விசுவாசத்தையும், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தையும், அறிவையும், விவேகத்தையும், வழிவாசல்களையும் உண்டு பண்ணும். அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அவருடைய கிருபா சண்டையில் தைரியமாக போய், ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படியாக மாற்றிட்டீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழைய குணங்கள் எல்லாம் போயிடணும். ஒரு புதிய கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டினா அவனுடைய குணமே மாறிடும், அவனுடைய பேச்சு மாறும், அவன் நடக்கை மாறும், அவன் பாவனை, பேச்சு, நம்பிக்கை எல்லாமே மாறிடும்.
ஏனென்றால் அதை கொடுக்கிறவர் இயேசு உங்கள் இருதயத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்வார். அவர் அவ்வளோ பெரிய மீட்பை அவர் இன்னைக்கு செய்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் வந்து இதை முடித்து விட்டார். இனிமேல் அவருக்கு முடிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் சுமந்துட்டார். அதனால் நீங்கள் அவரை போல மாறுங்க. அப்புறம் அவர்கிட்ட எது கேட்டாலும் அவர் கொடுப்பார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்வார். ஆச்சரியப்படமான காரியங்களை அவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உற்றத்தார், உறவினர், நண்பர்கள், சொந்தக்கார் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆனால் இந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும், இந்த இயேசுவை அறிகிற அறிவை எனக்கு தாங்க, இந்த இயேசுவை நான் புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தையும் சித்தத்தையும் நான் அறிந்து புரிந்து நடக்க வேண்டும். நான் சமுதாயத்தில் இயேசுவை பிரதிபலிக்கணும். என் வேலை ஸ்தலத்தில், என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், எல்லா விதத்திலும் நான் இயேசுவை பிரதிபலிக்கணும். ஊழியத்தில், என்னுடைய விசுவாச வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலித்து நான் எப்பொழுதும் மேலாக இருப்பேன், கீழாக இருக்க மாட்டேன், தலையாக இருப்பேன். நான் அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன், லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு சாட்சியாக என்னை வையும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு உங்கள் மன விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்வார். இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசுவே, இந்த மீட்பை கல்வாரி சிலுவையில் நீங்கள் நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க. அதை நான் சொல்லிட்டேன். அவங்க வாழ்க்கையில் அவங்க இருதயத்தை உங்களுக்கு நேராக அவங்க சாய்க்கும் போது தயவாய் ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுங்க. அற்புதங்களை, அதிசயங்களும் செய்யுங்க, ஆச்சரியத்தை செய்யுங்க. அவங்க இருதயத்தை பரவசப்படுத்தி சந்தோஷப்படுத்துங்க. அவங்கள ஆசீர்வதித்து தலையை உயர்த்துங்க. அவங்கள செழிப்பாக்குங்க. அவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையின் கிருபையும் அவர்களை தொடரட்டும். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.